அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஆனால் அதையே வந்து பல மடங்காக விற்பதற்கான சில வணிகர்கள் வந்து இருக்கிற நிலையில் அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்வதற்கான விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்ல. நாங்களே முன்னெடுத்து கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்க. வியாபாரிகளையும் அது பணியாற்றக்கூடிய ஊழியர்களையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த ஆன்லைன் மூலமாக என்ன பொருள் என்ன விற்பனை செய்யப்படுது அதை விட 2 ரூபாய் குறைத்தவங்களால் கொடுக்க முடியும். அதை கட்டாயம் கடைபிடிங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான பல்வேறு பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய மனநிலை என்னன்னா எங்க குறைவா இருக்கு அங்கதான் போவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்கா நாட்டுல ஜப்பானியர்ஸ் ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போய் ஒரு பாசுமதி ரைஸ் கேட்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரி இது அமெரிக்கா நாட்டை சார்ந்த அரிசி, இது ஜப்பான் நாட்டை சார்ந்த அரிசி என்று சொல்லுகிறார். ஜப்பான் நாட்டு அரிசி 2 ரூபாய் விலை அதிகமாகத்தான்